அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சில காரியங்களை உங்களோடு கூட வேதத்தின் அடிப்படையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 நபர்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் சிறியவனாக இருந்தபோது ஒரு வீட்டில் ஒரு சின்ன தவறு செய்து விட்டேன். அதை என்னுடைய சகோதரர் கண்டுபிடித்து விட்டார். அந்த குற்ற உணர்வில் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டேன். அப்போ அந்த சிறுவனாய் இருக்கும்போது நான் செய்த அந்த குற்றம், பாவம் என்னை என்ன செய்கிறது? ஓடி ஒளிய செய்கிறது. வேதத்தில் இவ்விதமாக ஒரு மனிதன் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார். நல்ல சூழல், வசதிகள், வாய்ப்புகள், ஆர்கானிக் ஃபுட், நல்ல சுகாதாரமான இடம், தண்ணீர், நல்ல ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். இருவரும் ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஆண்டவரால் அமர்த்தப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அனுதினமும் ஆண்டவர் வந்து அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார். அவருடைய நலன்களை ஆண்டவர் விசாரிக்கிறார். வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. என்ன நடந்தது என்பதை நாம் வேதத்தில் அறிகிறோம் என்றால், திடீரென்று அவர்கள் 3ஆம் நபருடைய பேச்சை கேட்டு ஆண்டவர் விலக்கின, செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த காரியத்தை, அந்த கனியை புசித்து ஆண்டவருடைய கட்டளையை அவர்கள் மீறுகிறார்கள். மீறின உடனே அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று அவர்கள் அறிகிறார்கள். ஆடைகள் இல்லை. பாவம் செய்வதற்கு முன்பதாகவும் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். அதை உணரவில்லை. ஆனால் கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்தை செய்தவுடனே தாங்கள் அந்த குற்ற உணர்வினால நிர்வாணிகள் என்று அறிந்து ஆண்டவர் இப்பொழுது வந்து அவர்களை தேடுகிறார். ஆதாமே, எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவ வந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இவன் ஆதாம் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஆதாமே, எங்கே இருக்கிறேன் என்று கேட்டபோது இவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன் பயம் வருகிறது? ஏன் ஒளிந்து கொள்கிறான் மனிதன்? தன்னுடைய வாழ்க்கையில் கட்டளையை, ஆண்டுடைய பிரமாணத்தை மீறும் போது அவன் ஒளிந்து கொள்ளுகிற தன்மை உடையவனாய் இருக்கிறான். விளைவு என்ன? அதனால் ஏற்பட்டதான பிரதிபலன் என்னவென்றால் எதிர்மறையாக அமைகிறது. நல்ல ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் இருவரும் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். முதலாவது மனிதன் பாவத்தினாலே ஒளிந்து கொள்கிறான், தன்னை ஒளித்து கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு எந்த மனிதனும் ஓடி ஒளிய முடியாது. 2வது மனிதன் பாவத்தை கண்டு ஓடி விடுகிறான். முதல் மனிதன் பாவம் செய்து ஒளித்து கொள்கிறான். 2வது வாலிபன் யோசேப்பு என்கிறவன் ஒரு வீட்டில், போத்திபார் என்கிற ஒரு அதிகாரி வீட்டில் வேலை செய்கிறான். நல்ல வாலிபன், உத்தமும் உண்மையுமாக அந்த வீட்டில் வேலை செய்து உயர்ந்து அந்த வீட்டினுடைய மேல் சூப்பர்வைசராக அவன் உதவி அங்கே பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான வேளையில் தொடர்ந்து ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறபடியினால அந்த எஜமான் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இவன் ஒரு நல்ல அழகுள்ள வாலிபனாய் இருக்கிறபடியினால அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அவனை அந்த வீட்டில் இருக்கிற பெண் தன்னோடு கூட பால் உறவு செய்யும்படியாக பலவந்தம் செய்யப்படுகிறான். இவன் கடவுளுக்கு பயந்தபடியினால இப்படிப்பட்ட பொல்லாங்கை ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி செய்வேன் என்று சொல்லி அந்த பாவம் செய்யாதபடி, சோதனைக்கு உட்படாதபடி தன்னுடைய ஆடையும் விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். ஆகவே அநேகருக்கு நாம் பிறரை குற்றப்படுத்துகிறோம். ஆகவே விழுந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த விதமான சோதனைகள் விழுவதற்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது எத்தனை வாலிபர்கள், எத்தனை நபர்கள் அதில் நிற்பார்கள் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் இந்த வாலிபன் யோசேப்பு, நான் இந்த பொல்லாங்கை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஓடி போகிறான். அவனுக்கு கிடைத்ததான பிரதிபலன் என்னவென்றால்
முடிவிலே அந்த தேசத்தினுடைய எகிப்து தேசத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்படுகிறான். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிபன் தன்னை காத்து கொண்டபடியினால இந்த பாலிய பாவ சோதனைக்கு தன்னை காத்து கொண்டபடியினால அவன் உயர்வு பெறுகிறான். முத்தோன் என்கிறதான வாலிபன் ஒரு நசரைய விரதம் கொண்டவன். தீட்டான காரியத்தை தொடவோ புசிக்கவோ அனுபவிக்க கூடாது. மாறாக இவன் செய்கிற காரியம் இவைகளெல்லாம் அவன் தள்ளிவிடுகிறான். தன்னுடைய வாலிப பிராயத்தில் அந்த தேசத்தினுடைய நியாயாதிபதியாக, ஒரு ஜட்ஜியாக, ஒரு போர் வீரனாக, தலைவனாக நியமிக்கப்படுகிறான். யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். படிப்படியாக ஒவ்வொன்றாக அவன் கீழ்ப்படியாமையினால தீட்டான காரியத்தை தொடுகிறான், புசிக்கிறான், அனுபவிக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்நிய பெண்ணை அவன் மணக்கிறான். அதோடு கூட அவனுடைய பசி தாகம் தீராதபடிக்கு பேசினிடத்துல போய் வாசம் பண்ணுகிறான். பேசின் மடியில படுத்திருக்கிறான். பகைஞர்கள் வந்து அங்கே அவனை பிடித்து கொள்ளுகிறார்கள். அவனுடைய தலை மயிறு சிரைக்கப்படுகிறது, கரங்கள் விலங்கிடப்படுகிறது, சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். அவனுடைய இரு கண்களும் பிடுங்கப்படுகிறது, சிறைச்சாலையில மாவரைக்கப்படுகிறான். இவன் பாவத்துல வாசம் பண்ணினான். அங்கே கடைசியில அவனுடைய இறுதி வாழ்க்கையில இவனை ஒரு பஃபுனாக, ஒரு கோமாளியாக, வேடிக்கை காட்டும்படியாக பெருங்கூட்ட திரள் மக்கள் கூடியிருக்கிறார்கள். இவனை அதில் வேடிக்கை காட்டும்படியாக கூறப்படுகிறான். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஓலமிடுகிறான், ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கத்தி கதறுகிறான். ஆண்டவரும் அவனுடைய சத்தத்தை கேட்டு இவன் என்ன செய்கிறான்? அந்த தூணை பிடித்து இழுத்து அதை சாய்க்கிறான். இவனோடு கூட அங்கே வாசம் பண்ணின, இவனை கோமாளியாக நடிக்க செய்த 3000 பேர் செத்து போகிறார்கள். இவனும் அகால மரணத்தை அடைகிறான். ஆகவே வாழ்க்கையினுடைய முடிவில் ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய சரீரத்தை பாவ இச்சைகளுக்காக ஒப்பு கொடுத்தபடியினால நல்ல பதவி, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர்கள் இருந்தும் கடைசியில் இவனுடைய வாழ்க்கை சோகமாக, ஒரு எச்சரிப்பாக முடிகிறது. கடைசியில் ஓலம் விடுகிறான் ஆண்டவரை நோக்கி. முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்து ஒளிந்து கொள்ளுகிறான். யோசேப் என்கிற பரிசுத்தமான வாலிபன் பாவத்தை விட்டு ஓடி விடுகிறான், விலகி விடுகிறான், உயர்த்தப்படுகிறான், பிரைம் மினிஸ்டராக மாறுகிறான். நல்ல பதவியில நியாயாதிபதியாக, போர் வீரனாக இருந்த சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்து, சரீர சுகத்தையும் கடைசியில தன்னுடைய ஜீவனை இழந்து ஆண்டவரை நோக்கி ஓலமிடுகிறான், கத்துகிறான், கெஞ்சுகிறான். இவைகளெல்லாம் வேதத்துல நமக்கு இந்த நாட்களில் திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துல நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் இடத்துல நாம் வாசம் பண்ணுகிறோமா, அல்லது நாம் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கல்லூரி படிப்பு, வேலை, பணி, ஊழியம் எதுவாக இருந்தால் சரி, ஆண்டவர் கேட்கிறாய், இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டபோது சீடன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆகவே நாம் இன்றும் என்றும் இயேசுவோடு இருப்போம், இயேசுக்குள் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து, நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக.